வணக்கம் தலைமைகளே. இரண்டு முக்கிய சர்வதேச நிகழ்வுகள் இரண்டுமே இந்தியா சர்வதேச அரங்கில் வெகு முக்கியமான நாடு. இந்தியா எங்களுக்கு முக்கியம், தவிர்க்க இயலாது என்று நடந்த காரியம். முதலாவது அமெரிக்கா கிட்டத்தட்ட சரண்டர் ஆனது போல, இந்தியாவிடம் சரண்டர் ஆனது போல தனது கருத்தை பதிவு செய்துள்ளது. இதில் என்ன பெருமைப்படத்தக்க விஷயம்னா, பதிவு பண்ணியது டொனால்ட் ட்ரம்ப்பே பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. இரண்டாவது, சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு கனவு திட்டம் இருக்கு. பாகிஸ்தானையும் சீனாவையும் இணைப்பது, பல வழிகளில் ரயில் வழிகளில் இணைப்பது, இது ஒரு கனவு திட்டம் பாகிஸ்தானுக்கு. இதற்கு நிதி உதவி முழுக்க அளிப்பதாக இருந்து சீனா இப்பொழுது சென்ற வாரம் நிதி வாங்குவதற்காக போன பாகிஸ்தான் பிரதமரை வெறும் கையோடு சீனா திருப்பி அனுப்பியுள்ளது. இதற்கு காரணமும் சீனா இப்பொழுது புதிதாக இந்தியாவுடன் நெருங்கி வருவது. இது ரெண்டுமே மிக முக்கியமான சர்வதேச நிகழ்வுல பார்க்கப்படுது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், சீனாவுடன் இந்தியா நெருக்கமாக போவது, பிரிக்ஸ் உருவாகுவது, இதெல்லாமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொறுத்து கொள்ள முடியாத காரியம். நிச்சயமாக ஏதாவது நய வஞ்சக காரியங்களை செய்வார்கள். நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இதுக்கெல்லாமே ட்ரம்பின் ஆணவ பேச்சு தான் காரணமாக அமைந்தது. இந்தியாவை பார்த்து இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், செத்து போன பொருளாதாரம், இந்த வார்த்தை ஒரு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. இப்படி பேசிய ட்ரம்ப் இன்னைக்கு தடாலடியாக அவருடைய கருத்திலிருந்து பின்வாங்கி சரண்டர் ஆவது போல தூதுவிட்டிருக்காரு. இது வெள்ளிக்கிழமை நடந்த பிரச்சனை. வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி நடந்துச்சு. அதுக்கு ANI செய்தி நிறுவனத்துக்கு ட்ரம்ப் பேசும்போது இப்படி பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு எப்பொழுதுமே மோடி நெருங்கிய நண்பர், அவர் ஒரு மிகச்சிறந்த பிரதம மந்திரி, கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை ட்ரம்ப் பேசிட்டு இருந்தார். அப்போ நிருபர் குறுக்கிட்டு, நீங்கள் இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டீர்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கடுத்து, அப்படிலாம் நான் ஒன்றுமே நினைக்கிறேன், நான் இந்தியாவை இழக்கவில்லை. சமீபத்தில் கூட மோடிஜி அமெரிக்கா வந்தப்போ நாங்கள் ரோஸ் கார்டனில் சென்று மகிழ்ந்தோம் சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அது தலையங்கமாக எல்லாத்துலேயும் வந்துச்சு. அதுக்கு உடனடியாக மோடிஜி பதில் சொல்லியிருந்தார். உடனடியாக மோடிஜி அந்த கருத்தை டேக் பண்ணி அவருடைய எக்ஸ் பக்கம் இருக்கும், அதில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். நமது பிரதமர் ஆழமான பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த நேர்மறையான கருத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு பண்ணியிருந்தார். இந்தியா அமெரிக்கா நட்பு நேர்மறையான நட்பு, முன்னேறி செல்லக்கூடிய நட்பு மற்றும் உலக அளவில் ஒரு மூலோபாயத்தை அடங்கிய பார்ட்னர்ஷிப் இப்படிங்கிற கருத்தை உடனடியாக மோடிஜி பதிவு பண்ணியிருந்தார். இந்த செய்திகள் அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் இந்தியாவிடம் நெருங்கி வருவதை காட்டுது. ஏன் வேற வழி இல்லைன்னா, ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்த உலகம் பூரா டாலருக்கு பதிலாக தங்கங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், தங்கத்தை வாங்கி சேர்க்கிறார்கள். டாலர் வலுவிழந்து போவது போல தோன்றுகிறது. அதனால அமெரிக்கா இந்த முதலாம் இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கணும்னா நிச்சயமா இந்தியாவிடம் பகைத்து கொள்ளவே கூடாது. இந்த பிரிக்ஸ் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். அது நெருங்காததுக்கு மிக முக்கிய காரணமானது இந்தியா சீனா பகை. இந்த பகையினால தான் பிரிக்ஸ் நெருங்கலை, ரொம்ப க்ளோஸாக போல அவங்க. ஆனால் இப்படி அமெரிக்கா இந்தியாவிடம் பிரச்சனை பண்ணால் இந்தியா பிரிக்ஸை ஒரு நேர்த்தியான அமைப்பாக உருவாக்கி விடுவார்கள் சொல்லி எல்லாருக்குமே உலக அளவில் தெரியும். அதனால் வேற வழி இல்லாமல் அவர்களாகவே நம்மிடம் சமாதானத்திற்கு சரண்டருக்கு வந்திருக்காங்க. அடுத்து சீனா என்ன பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் சீனாக்கும் ஒரு கனவு திட்டம் பாகிஸ்தான் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கனவு திட்டம் CPEC அப்படிம்பாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடர், இது அதோட பேரு. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்தை இது குறிக்கும்.
இது வந்து பாகிஸ்தான்ல இருந்த துறைமுகத்திலிருந்து சீனாவுடைய வடமேற்கு பகுதியான சின்ஜியாங் இந்த பகுதியை இணைக்கக்கூடியது. 4 வழியில் இணைக்கும்பாங்க. ஒன்று சாலைகளில் இணைக்கணும், ரயில் சாலைகளில் இணைக்கணும், பைப் லைனில் இணைக்கணும், வேறு வகையாக இணைக்கணும். மொத்தம் 4 வழி இணைப்பு இதில் வரும். $60 பில்லியன் இதுக்கு வந்து செலவாகும் சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. தொடக்கத்தில் இது இன்னும் அதிகமாக போகும். 60 பில்லியன்கிறது 80 அல்லது 100 பில்லியன் டாலரை தொடும் அப்படிம்பாங்க முடியும் போது. இதற்கான பணம் பாகிஸ்தான் எதுவுமே இல்லை. பாகிஸ்தான் முழுக்க இது சீனாவை நம்பி தான் இறங்கினாங்க. சீனா தான் தொடக்க காலத்தில் இதுக்கு ஃபண்ட் பண்ணாங்க. ஆனால் சென்ற வாரம் சீனாவுக்கு சென்றிருந்த பாகிஸ்தான் பிரதமருக்கு இதில் வந்து பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. இப்போ திரும்ப ஒரு முதலீடுக்காக அவங்க போனார். சீனாவிலிருந்து இந்த பாகிஸ்தானுக்கு முதலீடு செய்யும் நபர்கள் யாருமே முதலீடு பண்ண மாட்டேன்ட்டாங்க, தனிப்பட்ட செல்வந்தர்கள். அதுபோக சீன அரசாங்கமும் இதற்கு தற்போதைக்கு நாங்கள் எந்தவித முதலீடும் பண்ணவில்லைன்னு சொல்லி பாகிஸ்தானை வெறும் கையோட திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பல காரணம் உண்டு. ஒன்று வந்து சொல்லப்படுறது வந்து இந்த சீனாவுடைய பொருளாதாரமே கொஞ்சம் மந்தமாக இருக்குது ஒன்று. இரண்டாவது வந்து சீனாவிடம் இப்படி கடன் பெற்றுக்கொண்ட நாடுகள், சீனாவிடம் கடன் வாங்கும் நாடுகள் சரியாக திருப்பி செலுத்துறதில்ல. பாகிஸ்தான் வந்து இங்கே இரட்டை வேடம் போடுறாங்க. ஒன்று சீனாட்டையும் கடன் வாங்குறாங்க, சர்வதேச ஆணையம் IMF அங்கேயும் போய் கடன் வாங்கிக்கிறாங்க. அப்போ இது ஒரு அபாயத்தை குறிக்குது. பாகிஸ்தானால் திருப்பி கட்ட முடியாது தோணுது. இன்னொரு காரணம் வந்து பாகிஸ்தான் இப்பொழுது தற்சமயம் அதிகமாக அமெரிக்காவிடம் நெருங்கி போகிறாங்க. அமெரிக்காவோட ஆயுதம் மற்றும் பொருளாதாரம், கடன் இப்படி நெருங்கி போகிறது சீனாக்கு பிடிக்கல. இதெல்லாம் காரணம். அதைவிட முக்கியமான காரணம் சீனா தற்சமயம் இந்தியாவுடன் நெருங்கி வருகிறது. இந்த சமயத்தில் பாகிஸ்தானிடம் இது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி சீனா கருதுனால தான். ரெண்டாவது மிகப்பெரிய தொகை, $100 பில்லியன் மிகப்பெரிய தொகை. ஆதலால் இப்போதைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த ட்ரம்ப் பண்ணிய காரியம், ஜின்பிங் சீனாவில் பண்ணிய காரியம் இரண்டுமே இந்தியாவை மத்தியப்படுத்தி நடுநிலைப்படுத்தி தான் நடக்குது. இந்தியா எங்களுக்கு முக்கியம் சொல்லி இந்தியாவை விட முடியாதுன்னு ட்ரம்ப் முடிவு பண்ணி அவர் சரண்டர் ஆகிறாரு. சீனா வந்து இந்தியா முக்கியம், இந்த நட்புறவு தொடர வேண்டும் சொல்லி பாகிஸ்தான் இருந்து சற்று விலகி வந்திருக்காங்க. எது நமக்கு நல்லது? இரண்டுமே நம் முன்னால் தான் இருக்குது. சீனாவும் நம் முன்னால் இருக்குது, அமெரிக்காவும் நம் முன்னால் இருக்குது. எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், யாருடன் இணக்கமாக போகலாம்? ஏதோ ஒன்றோடு தான் போக முடியும். 2 எதிரிகளிடம் ஒருவர் நண்பராக இருக்கவே முடியாது. ஒன்று அவர்கிட்ட நண்பராக இருக்கணும், இல்லை இவர்கிட்ட நண்பராக இருக்கணும். அந்த ரெண்டுமே எதிரிகள் தான். அப்போ நமக்கு எது முக்கியம்? இதை வந்து நீங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க. இது சிக்கலான ஒரு நடைமுறை. இன்னைக்கு வந்து பொருளாதார வல்லரசு இன்னைக்கு அமெரிக்கா தான் நம்பர் 1. இன்னைக்கு 2வது இடத்துல சீனா இருக்கு. விரைவில் 5 வருஷத்துல, இன்னும் ஒரு 5 அல்லது 6 வருஷத்துல இந்த 1வது இடத்துக்கு சீனா போகும். ஆனால் அந்த 5 அல்லது 6 வருடங்கள் அமெரிக்கா தான் முதலிடத்துல இருக்கும். ஒரு நேர்த்தியான அரசியல் அமைப்பு, அரசாங்கம் வந்து அது மாறக்கான வாய்ப்பு இருக்கு. இது ட்ரம்போட இந்த மூடத்தனமான நடவடிக்கையில் தான் அமெரிக்கா பின்னுக்கு போகுது. இன்னொரு நேர்த்தியான ஒரு அதிபர் அங்கே வந்தால் அது மாறலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இந்த 2025 சொல்லியிருக்கிறாங்க $30.507 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா. அதே சமயத்தில் சீனாவுடைய இன்றைய 2025 பொருளாதாரம் $19.23 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுள்ள பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு இந்த அமெரிக்காவை மீறி சீனா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2048-38க்கு மேலே இந்தியா அந்த முதல் இடத்துக்கு போகும். ஆனால் இதை போன்ற ஆட்சிகள் தொடரணும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். மோடிஜியோட ஆட்சியை போல இந்தியாவில் தொடரணும். சீனாவில் ஜின்பிங் ஆட்சியை போல தொடரணும். அமெரிக்கா தன்னை இழக்க வேண்டும் என்றால் ட்ரம்ப் போல ஒரு ஆட்சி இருக்கணும். அமெரிக்கா முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் ட்ரம்ப்பை மாற்றி வேற ஆள் வரணும். சரி, நமக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவோட நட்புறவோடு இப்போ இருந்தோம்னா ஏற்றுமதி பாதிக்காது, ஏற்றுமதி வளரும். அமெரிக்கா கூட அமெரிக்காவை நம்ம இறக்குமதி நம்பிடல, ஏற்றுமதியை நம்ம அதிகமாக பண்ணோம், அதை நம்ம ஒத்துக்கணும். இப்பொழுது
அமெரிக்கை தொடர்ந்தார்கள் என்றால், இந்த பிரச்சனையை வரி விதிப்பு போரை தொடர்ந்தார்கள் என்றால் $50 பில்லியன் ஏற்றுமதி நிச்சயமா பாதிச்சிடும். முதல்ல. இரண்டாவது, இது அப்படியே தொடர்ந்து கொண்டே பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து அங்க பணி புரியும் இந்தியர்களுக்கான பிரச்சனை வரும். இங்குள்ள பிராமணர்கள் தொகையை விட அதிகமாக அமெரிக்காவில் பிராமணர்கள் வேலை செய்கிறாங்க. அவைகள் எல்லாம் பிரச்சனைகளை போகும். அந்த டாலர் இழக்க வேண்டிய சூழல் வரும். ரெண்டாவது. மூன்றாவது, சேவை ஏற்றுமதியை பாதிப்பாகும். சேவை ஏற்றுமதிங்கிறது ஐடி மக்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் இங்கிருந்து வேலை செஞ்சு கொடுத்து சம்பாதிப்பது. அதற்குமே இந்திய நிறுவனங்கள் அமெரிக்கன் டாலரில் தான் அவங்க அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே டாலர் சம்மந்தப்பட்டது. இவைகள் எல்லாமே பாதிக்கப்படும். அமெரிக்காவோட நம்ம இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தால், ஏன்னா அமெரிக்காட்டிருந்து நம்ம சம்பாதிக்கிறோம். அது நம்ம அமெரிக்கா நம்மகிட்ட அதாவது நம்மகிட்ட அமெரிக்கான்றது பெருசாக நம்ம எதுவுமே வாங்கலை. அவங்க தொடர்ந்து அதை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நாம் சம்பாதிக்க கொண்டிருக்கோம். இதெல்லாம் பிரச்சனையாகும். அமெரிக்கா நம்முடைய பொருளுக்கு மாற்ற தேடணும். வேலைவாய்ப்பை நம்முடைய ஆட்கள் வேலை செய்கிறது போல வேறு ஆட்களை தேடிக்கணும். அதே போல அமெரிக்கா போன்ற நாட்டை நம்ம தேட வேண்டி வரும். இதுதான் பிரச்சனைகள். அமெரிக்கா கூட சீனாவோட இந்த நட்புறவு புதுசாக நம்ம தொடர்ந்து அப்படின்னா என்னென்ன ஆகுனா, ஒரு காலமும் சீனாவுடன் நம்ம ஏற்றுமதி செய்து சாதிக்க முடியவே முடியாது. அதை நான் பத்திர பேப்பரில் எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா உற்பத்தி கேந்திரம் அங்கே போய் இதை போல இந்த தேச பிரிவினைவாதிகள், பிரிவினை சக்திகள், போராட்டங்கள் எதையுமே பார்க்க முடியாது. மக்களுடைய எண்ணங்கள் எங்குமே செலவாகாது. கொஞ்சம் கூட அந்த உழைப்பு வீணாகாது, சிந்தனைகள் செலவாகாது. முழுக்க முழுக்க உழைப்புன்னு கொண்டு வருவாங்க. அதனால் சீனாட்டை நம்ம ஏற்றுமதி செய்து சாதிக்க முடியாது. அங்கே சென்று வேலை செய்து சாதிக்க முடியாது. ஆனால் இறக்குமதி பெருகும். வருகின்ற நாட்களில் சீனாவுடைய பொருட்களை அதிகமாக நம்ம பார்ப்போம். அநேகத்தை தான் நம்ம தடை பண்ணி தான் வச்சுருப்போம். அப்படி இருந்துமே இறக்குமதி அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த நட்பு தொடர்வது என்றால் ஏகப்பட்ட இறக்குமதி சீனா பொருளை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கும். இறக்குமதி செய்வார்கள். ஒன்று, சுற்றுலா ரொம்ப பெருகும். இந்த நட்புறவு தொடர்ந்து இருந்தால், ஏன்னா இரண்டுமே எல்லை நாடுகள். நம்ம அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வது அதிக செலவு மிக்கது, அவர்கள் வருவதும் அதிக செலவு மிக்கது. ஆனால் இந்தியா சீனா நட்புறவு தொடர்ந்தது என்றால் அங்கிருந்து கணிசமான சுற்றுலா சீனா பயணிகள் இந்தியா வருவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அதை தடை செஞ்சு வச்சுருக்கோம். இங்கிருந்தும் அதிகமாக சுற்றுலா போவாங்க. இங்கே இந்த சுற்றுலா துறையால் சீன பயணிகள் வருகையால் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் அங்கே சுற்றுலா செல்லும்போது புதிதான காரியத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த தெருவில் இந்த ரவுடித்தனம், தேவையற்ற ஆர்ப்பாட்டம், தேவையற்ற ஊர்வலம், தேவையற்ற மத பிரச்சனைகள் எதுவுமே அங்கே நடக்காது. அவங்கெல்லாம் சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போதே முளையிலே கிள்ளி எறிஞ்சிருவாங்க. அதனால் இந்த சுற்றுலாத்துறை இரண்டு நாட்டுக்கும் ரொம்ப தேவையான சுற்றுலாவாக மாறும். மிக முக்கியமானதுன்னா எல்லைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லைகள் மிகுந்த அமைதியாக மாறிடும். ஒரு சண்டை வரும், நம்ம பயப்பட தேவையில்லை. ஏகப்பட்ட இராணுவ வீரர்களை இரண்டு தரப்பும் அந்த குளிர் பிரதேசத்தில் குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லைகள் இது போர் பதட்டம் இன்றி இருக்கும். மிக முக்கியமானது பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும். இந்த சீனா இந்தியா நெருங்கிட்டாங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக கழட்டி விடுவாங்க. அவங்க பாகிஸ்தான் அமெரிக்கா கூட போய் சேர வேண்டியிருக்கும். பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும். இதுதான் சீனா கூட அமெரிக்கா கூட நட்புறா போகும்போது சாதக பாதகங்கள் அமையும். இரண்டுமே நமக்கு முக்கியம்தான். ஆனால் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது அமெரிக்கா தான். இந்த வரி போர் ஆரம்பித்தது, செத்துப்போன பொருளாதாரம் என்று சொன்னது, இன்னும் பிரதமரை ஒரு அவதூறாக பேசியது, இதெல்லாம் இன்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அப்போ இந்த சீனாவோட இந்த புதிய உறவை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சி, இராணுவ வீரர்களை அங்கே குறைப்பது, இறக்குமதி அதிகரிப்பு, விலை கம்மியான பொருள் இங்கே வருவது, இதெல்லாமே அந்த பொருளாதார அமெரிக்காவுடன் இருக்கும் பொருளாதார இழப்பை ஈடுகட்ட உதவும். கலாச்சாரம் என்று பார்த்தா இந்திய கலாச்சாரம் பாரம்பரியம் உயர்வானது. இந்த அமெரிக்காவோட நட்பு இருக்கும்போது இந்த கலாச்சாரம் பாதிக்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். இங்கே இன்னைக்கு நடக்கிற அநேக தேவையற்ற காரியங்களுக்கு அமெரிக்காவை பின்பற்றுவது மிக முக்கியமான காரணம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மோசமான கலாச்சாரத்தை பார்த்து தான் இங்கே இருக்கும் பாரத பண்பாடு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
மாறுகிறது, பாதிப்புக்குள்ளாகிறது. அதே சமயத்தில் சீனாவோட நட்புறவு தொடரும்போது சீனாவுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மை போன்றது, அவர்கள் பாரத பண்பாடு போல தான் இருப்பாங்க. அப்போ அந்த கலாச்சாரம் சீர்குலையாமல் இன்னும் நல்லா இருக்கும். இதுதான் சாதக பாதகங்கள். இது ஒரு சிக்கலான முடிவெடுப்பது பிரதமருக்கு, நம்ம அரசாங்கத்துக்கு கடினம் தான். 2 தேசமும் முக்கியமான தேசம்தான். அதில் பெருமைப்படுத்தக்க விஷயம்னா நம்ம அமெரிக்காட்ட சரண்டர் ஆகலை, அமெரிக்கா தான் தன் ஆர்வமாக நம்மிடம் சரண்டர் அறிவித்திருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். என்னுடைய பார்வையில் அமெரிக்காவை தாண்டி இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக வருங்காலத்தில் அமையும். பிரிக்ஸ் கூட்டணி, இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, பிற நாடுகளை இணைத்து, சவுதி அரேபியா, இதெல்லாம் முக்கியமான நாடு, இணைச்ச ஒரு கூட்டணியாக வரும்போது புதிதான அமைப்புகள் தோன்றி புதிதான வல்லரசுகள் இந்த உலகத்தை ஆள்வார்கள். இந்த போர், இந்த தேவையற்ற போர், தேவையற்ற கலாச்சார சீர்குலைவெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்றிகள்.